கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் பண்ண ஒரு சின்ன சப்ஸ்கிரைபோ லைக்கோ எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய வெயிட் லாஸ் டேவோட 59 நாள். இன்றைக்கி வந்து 92,400 இருந்தேன். இன்றைக்கி வந்து என்னடா இவ்வளோ வெயிட்டு கூட்டிகிட்டு போகுது இறங்குன்னு பார்த்தா சரி நம்ம எடுத்துக்கொண்ட ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து காலையில் வந்து முருங்கைக்கீரை சூப்பு செய்யலாம்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கீரையில் வந்து அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால வந்து நம்ம உடல் எடையை அதிக அளவு நம்ம வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் வந்து நம்ம வயிற்று வலி வருது இல்லையா, அதையுமே வந்து சரி பண்ணுது. அதனால் வந்து முருங்கைக்கீரை சூப்பு முடிஞ்ச அளவுக்கு காலையில் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து காலையில் முருங்கைக்கீரை சூப்பு அப்புறம் வந்து முருங்கைக்கீரை பொரியல்லாம் எடுத்துக்கிட்டேன் காலையில் ஃபுட்டாக. மதியத்துக்கு வந்து கொஞ்சமாக சாப்பாடு, கொஞ்சமாக ஒரு சுண்டல் குழம்பு எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை சூப்பில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு இல்லையா, அந்த நார்ச்சத்து நம்ம உடம்புல உள்ள பசியை கட்டுப்படுத்தி கொழுப்பை கரைக்க உதவுது. அதனால வந்து முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்காய் அப்படின்னு எடுத்தாவே ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஒரு அக்டோபர் மாதம் இதை எடுத்த ஒரு வீடியோ தான், பர்த்டே அப்போ எடுத்தது. இவ்வளோ நான் குண்டாக இருந்தப்போ என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் நல்லாவே இல்லைன்னு வந்து அவ்வளோ வச்சுருந்தேன் நான். இது வந்து பாப்பாவுக்கு வந்து தயிர் சாப்பாடு அவளுக்கு ஊட்டி விட்டு அப்படியே நானும் முருங்கைக்கீரையும் கொஞ்சோண்டு சன்னாவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். மதியம் வந்து 3 மணி போல் 2 மணி 3 மணி போல் இந்த க்ரோபேக்லாம் மண் அள்ளிட்டு வந்து கொஞ்சம் விதையெல்லாம் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன், அதையுமே நல்லா நட்டு விட்டுட்டேன். இதுதான் என்னோடய மதியம் எக்ஸசைஸு. காலையில் எக்ஸசைஸ் பண்ணலை, பாப்பா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கிட்டா. அப்புறம் வந்து எப்பவும் போல் சாயங்காலம் வாக்கிங் கிளம்பிட்டு ஒரு 7 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டுக்கு வந்து என்ன எடுத்துக்கிட்டோன்னா, சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்சமாக காலையில் வச்ச சன்னாவும் இருந்துச்சு, சன்னா குருமாவும் கொஞ்சமாக சப்பாத்தியும் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து எந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த இன்ஸ்டால்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ளுக்க பண்ணிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி வரும். வந்துட்டு இந்த உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸசைஸ் வேணுமோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆம்ஸை மட்டும் குறைக்கணுமா, வயிற்றை மட்டும் குறைக்கணுமா, பெல்லி ஃபேட் மட்டும் குறைக்கணுமா, இடுப்பு சதையை மட்டும் குறைக்கணுமா, அந்த மாதிரி தனித்தனியாக எக்ஸசைஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி எக்ஸசைஸும் இருக்குது. நான் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தான் பண்ணுறேன்.